ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பக்கம் 103. ததந்திர பிரதிபத்தோ ரம்ஹதி சம்பரிஷ்வக்தः பிரஷ்ன நிரூபணாப்யாம் த்ரயாத்மகத்வாத் பூயஸ்த்வாத் பிராணகதே ச அக்ஞாதிகதி ஸ்ருதேஹ இதி சேன்ன பாக்தத்வாத் பிரதமே ஸ்ரவணாதி இதி சேன்ன தா ஏவ ஹி உபபத்தேஹ அஸ்ருதத்வாதி இதி சேன்ன இஷ்டாதிகாரிணாம் பிரதீதேஹ பாக்தம் வா அநாத்மவித்வத்வாத் ததாகி தர்ஷயதி. ஸோ எங்கெல்லாம் இது சேன்ன வருதோ அது என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே பூர்வபக்ஷி, அதுக்கு முன்னாடி இருக்கிறது பூர்வபக்ஷி. இது சேன்ன்றது சித்தாந்தி நீ சொல்கிறது அப்படி இல்லை அப்படி சொல்கிறதுனுடைய பொருள். இது குழு. சில சமயம் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் சில குழு வச்சே நான் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கடைசி சூத்திரத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு, தது தேவானாம் அன்னம், அதனுடைய பொருள் தேவர்களுக்கு உணவாகிறது சோம சரீரம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்றது தான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை. ஏற்கனவே முதல் சூத்திரமே என்ன சூத்திரம், பிரஷ்னன்னு வரும் பாருங்க, வருதா? பிரஷ்ன
நிரூபணாபியாம். நிரூபணம், இந்த பிரஷ்ன நிரூபணம் இருக்க, அந்த டெஸ்ட் பண்ணுறது தான் வியாசாச்சாரியரே வந்து சங்கராச்சாரியர் டெஸ்ட் பண்ணுறார். இந்த இதை வந்து மறுவாழ்வு, மறுவாழ்வு இல்லை, மறுபிறவி. இது ரொம்ப தேவ ரகசியம். நச்சிகேதன்னு ரொம்ப பிகு பண்ணி தான் சொன்னார். இப்போ என்ன படித்தோன்னா, இன்றைக்கி காலையில் இது யாக்ஞவல்கியாரும் கேட்டிருக்காரு ஜனகரை பார்த்து அப்படின்றத இப்போ புதுசாக கண்டுபிடிச்சி அது எழுதிட்டு வந்தேன் நான். அப்போது இதுலேருந்து பிருகதாரண்ய உபநிஷத்து 4:1-7 ரொம்ப முக்கியமான மந்திரம். தேவோ பூத்வா தேவான் அபியந்தி. தேவோ பூத்வா தேவான் அபியந்தினா எப்படி பூஜை பண்ணணும்னா, நீ தெய்வமாகி தெய்வத்தை பூஜை பண்ணணும். அப்படி பூஜை பண்ணணும். அதுதான் நீங்கள் வந்து சில பூஜை பண்ணும்போது சாஸ்திரிகள் முதல்ல தன்னை வந்து சுத்தி பண்ணிப்பார், தான் மேலே பூஜை போட்டுப்பார். அப்போது நீ பரிசுத்தமாகி அப்போ தான் நீ அது உள்ளறையே போக முடியும். புரியுதா? அப்படியே போகிற போக்கில் பூஜை பண்ணிட்டு போகிறதில்ல, இந்த பவித்திரத்தோடு போகணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. புரியுதா? அப்போ இது வந்து தேவோ பூத்வா தேவான் அபியந்தி, தெய்வமாகி தெய்வத்தை வழிபடு, அப்படி பிருகதாரண்ய உபநிஷத்து சொல்கிறது. ஓகே. அப்போது அதுக்கப்புறம் வெரி ஃபேமஸான ஒரு மந்திரம் 1-4-10. இது வந்து நம்ம அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து எடுத்தோம் இந்த மகா வாக்கிய விசாரத்தை. அகம் பிரம்மாஸ்மி. அப்போ கூட மட்டை விழுந்தது. இவன் போய் பார்த்துட்டு வந்த நம்ம விஜய், பாரு என்ன வருது அப்படின்னு. புரியுதா? அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியல. ஓகே. அதில் அங்கே மகா வாக்கிய விசாரம் அங்கே பண்ணினோம். ஓகே. ஸோ அப்போது இந்த 1-4-10 மந்திரம் இருக்க, அழகான மந்திரம். இதம் அக்ரே பிரம்மாவா அக்ரே ஆசீத். இந்த சிருஷ்டிலாம் வரத்துக்கு முன்னாடி பிரம்மன் மாத்திரமே இருந்தது. தது ஆத்மானம் அவேத். அது தன்னை அறிந்து அகம் பிரம்மாஸ்மி இதி, அது அகம் பிரம்மாஸ்மி சொல்லுச்சு. அது அகம் பிரம்மாஸ்மி சொன்னதுனால தஸ்மாத் சர்வம் அபவத், எல்லாமும் ஆனது. இப்போ ராமசாமி குப்புசாமி சொல்ல முடியுமோ? சொல்லப்படும். ராமசாமி ராமசாமி, குப்புசாமி குப்புசாமி. அந்த மாதிரி யார் பிரம்மன் சொல்ல முடியும்? பிரம்மன் தான் பிரம்மன் சொல்ல முடியும். நான் சொல்ல முடியுமோ? நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் வழி இருக்கு. ஏன்னா பிரம்மன் அந்த இதில் அப்படி தான் போட்டிருப்பான். ஏர் டிக்கெட்டில் பிரம் அப்படி போட்டுருவான். மீதெல்லாம் இந்த ஷார்ட்கட்டில் இது போட்டுருவான். அவ்வளோ அந்த இது அவ்வளோ தான் கிடைக்கும், அந்த இடம் அப்படி போட்டிருப்பான். நீ எப்படி சொல்ல முடியும்? இப்போ ராமசாமி தான் ராமசாமி சொல்ல முடியும், குப்புசாமி சொல்ல முடியாது. நீ எப்படி பிரம்மன் சொல்ல முடியும்? பிரம்மனா நான் இருக்கிறதுனால பிரம்மன் சொல்ல முடியாது. அப்போ நம்ம இங்கே ஒரு 60-70 பிரம்மன் இருக்கோம். எத்தனை பிரம்மன் இருக்கு? சர்வம் பிரம்மம். புரியுறதா? அப்போ நமக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேருடைய விஷயமும் இறந்த பிறகு அந்த பேர் போயிடும்னு சொல்கிறேன் நான். அதாவது யுவர் மைண்டு சென்சஸ்ஸு கவுனப்பிராணா இருக்குல்ல, அது கூட நீ இப்போ இருக்கிற பேர் கூப்பிட்றீங்க, அந்த பேர் கவுனப்பிராணாவுக்கும் கிடையாது. ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் மனகான் இருக்குல்ல, அது கூட இந்த பேர் கிடையாது, நீ வச்சிருக்க பேர். ஏன்? அதுதான் அப்படி போயிட்டே இருக்க. புரியுதா? அப்போது ட்ராவலர் ஜீவா, அதை போய் நீ இப்போ அவன் அடுத்த ஜீவா போய் வேற ஒரு குடும்பத்தில் போய் பிறந்து வேற ஒரு பேர் இருக்கும். இந்த பேரெல்லாம் கிடையாது. பேர் ராசி, அந்த ஜாதகம்,
அதெல்லாம் வந்து யாருக்கு? ஸ்தூல சரீரம் தான் இது டிராவலில் போகிறத. கோலத்துக்கு ஐய வெறும் கோலகத்துக்கு அஸ்தி கரைக்கிறோம்ல, என்னடா கருமா, அதுக்காக இவ்வளோ ஃபீலிங்கு. புரியுறதா உனக்கு? இதெல்லாம் புரிஞ்சுதுன்னா தான் வைராக்கியன்னு ஒன்று வரும். வைராக்கியன்னு உனக்கு வந்துட்டுன்னா எனக்கு வந்து பாடம் நடத்துறது சுலபம். தானாகவே வந்துடுவேன். நான் இப்போ எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னா, கும்பு மகாலுக்கு வா, கும்பு மகாலுக்கு வான்னு உன்னை கூப்பிடவே வேண்டாம். டிக்கெட்டு டக்குன்னு புக் பண்ணிவிட்டு உங்கள் ஊரில் இருக்குது கம்முன்னு இன்னொரு 4 பேரை கூட்டிகிட்டு வந்துடுவேன். 260 பேர் வரணும். இப்போ வந்து 240 பேர் தான் இருக்குது. 30 சீட்டு வேக்கண்ட் இருக்குது. புரியுதா? அதனால் 30 சீட்டு ஏன்னு சொல்கிறேன், 260 சொல்லி கணக்கே தப்பு சொல்கிறேன் அப்படின்னு. 10 டிக்கெட்டு கடைசியில் போயிடும். புரியுறதா? அது ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இதுவாகிடும். அதனால் 270 வச்சா தான் 260 வரும். எதுக்கு இந்த 260 சொல்லிருக்கேன்? ஏற்கனவே ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், 257 பேர் போட்டிருக்கோம். அதை வந்து நான் வந்து புதிய பாரதத்தில் பார்த்தேன், தகவல் பலகையில் பார்த்துருக்கீங்க. பரவாயில்ல, ரிப்போர்ட்டு தான் பண்ணல. நல்லா போட்டிருக்கம்மா, நல்லா பண்ணியிருக்க, வாழ்க வளர்க, எங்கே இருந்தாலும் தகவல் பலகை நல்லா இருக்கு. அப்படி போட்டேன்னா இந்த பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். புரியுதா? அப்போ இந்த 1, 4, 10 இருக்குல்ல, அதில் வந்து மகா வாக்கியம் வருது. அப்புறம் அந்த மகா வாக்கியத்தோட இது ஒரு நல்ல கனமான அந்த மந்திரம். 2வது வந்து யாருக்கு இந்த மகா வாக்கியம் யோகிதை இருக்குன்றத சொல்கிறது. 3வது இந்த ஞானத்தை அடைந்தவனை தேவர்களாலும் தடுக்க முடியாது, பிரதிபந்தமே கிடையாது ஞானத்தை அடைஞ்சிட்டான. 4வது விஷயம், இந்த விஷயம் இருக்க, இந்த ஞானத்தை அடையாதவன் இருக்கான்ல, அகம் பிரம்மாஸ்மி ஞானத்தை அந்த அடையாத ஜீவாத்மா இருக்கான்ல, அந்த ஜீவாத்மா தேவர்களுக்கு பசு. தேவானாம் பசு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது? தேவர்கள் வந்து தடை இருக்கும். ஏன்னா மறுபிறப்பு இருக்கும். பிறப்பு இறப்பு பண்ணினா தான் தேவர்கள் குஷியாக இருப்பாங்க. இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிட்டு இருந்தால் தான் தேவர்கள் ஆனந்தமாக இருப்பாங்க அப்படின்னு அந்த மந்திரம் வந்து முடிக்கிறது. அதுவும் கரெக்டாக பெல் அடிக்கிறது. இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணணுன்னா மறுபிறவி வரணும், பர்த்து வரணும். அவனுக்கு அந்த புத்தியில் பூஜையை கொடுக்கணும், பூஜை பண்ணி கொடுக்கணும். புரியுதா? இப்படி பர்த்து டெத்து கொடுத்து பூஜையெல்லாம் பண்ணாதான் தேவர்கள் புஷ்டியாக இருக்க முடியும். சப்போஸ் அகம் பிரம்மாஸ்மி அப்படி முடிவாயிட்டான்னா அவனுக்கு ஒரு பசு குறைஞ்சிடும். எனக்கு ஒரு பசு குறைஞ்சிட்டுன்னா நான் துக்கப்படுவேன். புரியுறதா? நிறைய பஸ் ஒரு இங்கே 100கணக்கான பேர் இருக்காங்க. 100கணக்கான பேர் அகம் பிரம்மாஸ்மி ஆயிட்டிங்கன்னா அவனுக்கு ஒரே நேரத்தில் 100 பசு விட்டா கதி ஆகிடும். அதில் தான் நவராத்திரி பூஜைலாம் பண்ணுறோம். அவனை நைஸாக குஷிப்படுத்திட்டு நம்ம என்ன பண்ணுவான், வெளியில் வந்துடுவான். அதனால் முக்தி அடையிற வரைக்கும் பக்தி இருக்கணும். பக்தினால் முக்தி கிடையாது, பக்தி இல்லாமல் முக்தி கிடையாது. கன்ஃபியூஸ் பண்ணுறேன், பண்ணலை, நீ போய் பொறுமையாக பாரு. இப்போ 1, 4, 10 இந்த மந்திரம் பிரம்மாவா இதமக்ரே ஆசி தது ஆத்மானம் ஏவ அவேத் அகம் பிரம்மாஸ்மி இது தஸ்மாத் சர்வம் அபவத். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு, தது யாருக்கு இது யோகிதை? தது தேவானாம், தது ரிஷினாம், தது மனுஷ்யானாம். இந்த இப்போ நம்ம படிக்கிறோமே 3 பேருக்கு தான் அருகதை இருக்குது. 1 தேவர்களுக்கு, 2 ரிஷிகளுக்கு, 3வது நம்மளை மாதிரி மனுஷங்களுக்கு. உன்னை எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ், நீ போகிற ஸ்டேட்டஸு ஃபோனில் எத்தனை நேரம் இருக்க?
அது 4 hours தான் இருக்கும். 24 hours ஸ்டேட்டஸு, புரியுதா? ஆனால் இந்த ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, இது 24 hours இல்லை. ஆனந்தம் ஆனந்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, புரியுதா? அப்போ ரிஷிகளோட தேவர்களோட நம்மளை சேர்த்துக்கிறாங்க. அவ்வளோ ஸ்டேட்டஸ் உள்ள ஆளுனி. இது செகண்ட் போர்ஷன். மூணாவது போர்ஷன் இந்த மந்திரத்தில் இருக்கிறது சொல்கிறேன். யக ஏவம் வேத அகம் பிரம்மாஸ்மி இது சக இதம் சர்வம் பவதி தஸ்யஹா ந தேவாஸ்ச ந அபூத்யா ஈக்ஷதே. இந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற நாலேஜை யார் ஒருவர் ரிசீவ் பண்ணிக்கிறார்களோ அவர்கள் எல்லாமாகவும் ஆனவர்கள். சர்வம் அபவத்து. அப்படிப்பட்டவர்களை இந்த ஞானம் வர்றது கஷ்டம். சப்போஸ் இந்த ஞானத்தை உடையவர்களை எவனாலையும் தடுக்க முடியாது. என்னை யாராலையும் தடுக்க முடியாது. இதுதான் ரகசியம். அதாவது நம்ம 3 பிரதிபந்தம் சொல்கிறோம்ல. என்னென்ன 3 பிரதிபந்தம்? ஆதி பௌத்திகம், ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம். இது 3த்துலேருந்து நீ ரிலீஸ் ஆகிடுவ. இந்த ஞானம் வந்ததுன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். தேவர்களை இம்சை பண்ண முடியாது. தேவர்களை இம்சை பண்ண முடியும்னா மாமியார் எப்படி அங்கே இம்சை பண்ண முடியாது? மருமகள் இம்சை பண்ணவே முடியாது, கிட்டக்கே வர முடியாது. புரியுதா? முன்னாடிலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் மாமியார் மாமியாருன்னு. இப்போல்லாம் மருமகம் சொல்லுது. எல்லாத்துக்கும் வயசாச்சு. அதாவது யாகம் கிரியைகள் புறசடங்குகள் பண்ணுகின்றவர்கள் தேவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறார்கள். எனவே பஞ்சாக்னி வித்யா சொல்கிறது மாதிரி மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பார்கள். ஆனால் அகம் பிரம்மாஸ்மி அந்த ஞானத்தை உடையவர்கள் பிறப்பு இறப்பு இந்த டிராவலர் ஜீவாலேருந்து விடுதலை அடைவார்கள். எதுக்கு டிராவலர் ஜீவா பற்றி பேசுகிறோம்? சம்சாரத்தை பற்றி பேசுறதுக்காக. தது தேவானாம் அன்னம், அதுலேருந்து விடுதலை அடையிறதுக்காக. அதனால் நம்ம சம்சாரம்னு ஒரு சொல் இருக்குல்ல, அந்த சொல்லை புரியறதுக்கு ட்ரை பண்ணணும். நீ எப்போ சம்சாரத்தை புரிஞ்சுக்கிறியோ அன்னிலிருந்து வேதாந்தம் கன்விக்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் தீர்வு அப்படின்றது. அது வரைக்கும் இது சைடில் இருக்கும், மீதியெல்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்கும். புரியுதா? செகண்டரியாக இருக்கும், கவுனமாகிடும், அமுக்கியமாகிடும். எது? கிளாஸு. மீதியெல்லாம் ஃபஸ்ட் ஆகிடும். புரியுதா? அப்போ வைராக்கியம் வரணும். நம்மளை எதேதோ கொடுத்து மயக்குவார்கள். ஓகே, தேவர்கள் மயக்குவார்கள், ஆஃபீஸில் மயக்குவார்கள், நித்ரா தேவி மயக்குவாள். புரியுதா? சாப்பாடு இப்போ பின்னாடி வந்திருக்கு, அது மயக்கும். புரியுதா? எங்கே வேணால் விழுந்துருவணி. தப்பிச்சு 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 வரணும். இதை அலர்ட்டாக இருக்கணும். அப்படி அர்த்தம். தர்ஷயதி வா. ஓகே, வானா என்ன அர்த்தம்? இந்த அப்போ பாக்தம்னா கவுனம், செகண்டரி. பாக்தம்பா அனாத்மா வித்வத்வா ததாகி தர்ஷயதி. இதை சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, கவுனம் செகண்டரி மீனிங். இந்த செகண்டரி மீனிங்கில் ஆச்சாரியால் சங்கரர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாரு, பக்தி அப்படின்னு. பக்தினா ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்தி, அந்த பக்தி இல்லை. இவர் சொல்கிற கான்டெஸ்ட் பக்தின்றது செகண்டரி மீனிங். அதனால் பக்திஹி அப்படி அவருடைய பாஷ்யத்தில் யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் நேம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ பக்தி என்பது கவுனார்த்தகா. கவுனார்த்தகன்னா என்னென்னு புரியுதுல்ல? அமுக்கியம், நாட்டு முக்கியம். ஓகே, வானா என்ன? இந்த கான்டெஸ்டில் பூர்வபக்ஷ நிராகரணம். பூர்வபக்ஷம் இங்கே என்ன? தேவர்களுக்கு தது அன்னம் அப்படி சொன்னுச்சு இல்லையா? அது பூர்வபக்ஷம். அது பூர்வபக்ஷம் கிடையாது. நீ சொல்கிறது அப்படி வராது.
ஏன்னா தேவர்கள் அமிர்தத்தை சாப்பிடுகிறவர்கள், வேற எதுக்கும் அது போக மாட்டார்கள். அனாத்ம வித்துவத்வாத். ஓகே, ஆத்ம அஜ்ஞானம், செல்ஃப் இக்னரண்ட். ஓகே, இந்த செல்ஃப் இக்னரண்ட் ஃபெலோ மெஜாரிட்டி பீப்புள் வந்து எந்த ரூட்டில் போகிறாங்க அப்படின்னா கிருஷ்ணகதி வழியாக போகிறார்கள். யார் போகிறாங்க? இஷ்டாதிகாரி. ஓகே, அதாவது இஷ்டாதிகாரி யார்? வகுப்பு வராமல் அப்பப்போ கட்டடிக்கிறவர்கள். அவெல்லாம் எந்த ரூட்டில் போவான்? அட்லீஸ்ட் அந்த ரூட்டாவது தெரிஞ்சுப்பான். கிருஷ்ணகிரி இல்லை, கிருஷ்ணகதி வழியாக போவான். ஓகே, அப்போ அவன் யார்? அவனுக்கு என்ன டைட்டில்? அனாத்மா வித்து. அனாத்மா வித்துன்னா என்ன? அகம் ஆத்மான்னு தெரியாது, சரீரம்தான் நானுன்னு தெரியும், மனசு தான் நானுன்னு தெரியும். புரியுதா? அப்போ நம்மளுடைய ஆத்மா நான் யார் அப்படி ஊவாமை அது தெரிஞ்சுக்கிட்டவன் ஞானி, தெரியாதவன் அனாத்மா. ஆத்மாவுக்கு ஆப்போசிட் அனாத்மா. புரியுதா? அனாத்மா வித்து. புரியுதா? அப்போ ஆத்மானம் வேத்து இது ஆத்மவித்து, நான் ஆத்மவித்து அனாத்மவித்து. ஒரே குழப்பறணும். இன்னொரு தடவை சொல்கிறேன். ஆத்மானம் வேத்து இது ஆத்மவித்து, நான் ஆத்மவித்து அனாத்மவித்து. நான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்காதோ அனாத்மவித்து. புரியுதா? அவ்வளோதான். இது கேனோபனிஷத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறது. இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கணுமா? பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்துவம் ஹி விந்ததே, ஆத்மனா விந்தத்தே வீரியம் வித்யா வந்தத்தே விந்தத்தே அமிர்தம். தன்னை ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்டான்னா அவனுக்கு என்னமா? அமிர்தம், மரணமற்ற நிலையை அடைகிறான். இந்த பிறப்பு இறப்பு வந்து போகிற பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, ட்ராவலர் ஜீவா, அதுலேருந்து அவன் விடுதலை ஆகிறான். அனாத்ம வித்து செல்ஃப் இக்னரண்ட்டு, இது அப்ஸ்ட்ரக்ட் நவுனு. அனாத்மா வித்வத்வாத் பஞ்சமி விபக்தி. அதில் சடங்கு சம்பிரதாயத்தில் இருந்து கொண்டு வேதாந்தத்துக்கு வராதவன் அவன் வந்து அன்னம், பிறப்பு இறப்புடைய அஜ்ஞானி. இந்த டிராவலர் ஜீவா யாரு? ஞானியா அஜ்ஞானியா? அஜ்ஞானி. ஏதோ ஞானம் இருக்குல்ல, விஞ்ஞானி ஆகலைன்னா கூட நான் அஜ்ஞானியாக இருக்கேன்ல, ஏதோ அதில் ஒரு சந்தோஷம் வச்சுக்கலாம், ஏதோ ஞானின்னு வரணும். அப்போ எல்லா அஜ்ஞானிகளுக்கும் தேவர்களுக்கு பசு அல்லது அன்னம். காரணம், தேவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறார்கள். புரியுதா? அதனால் அவங்கள சுலபமாக விடமாட்டான் தேவன். புரியுதா? அதே நேரத்தில் ஆத்ம ஞானத்தை அடைவதற்காக தேவர்களுக்கு பூஜை செய்கிறவன் தேவர்கள் ஒத்தாசை பண்ணுவார். ரெண்டு இருக்கு. புரியுதா? நீ வந்து உன்னுடைய அர்த்தார்த்திக்காக மாத்திரம் பூஜை பண்ணினா உன்னை கடத்திட்டு போயிடுவான் தேவன். அதுவே ஜிக்னாசு பக்தனை மாற்றிட்டேன்னா உனக்கு வேண்டிய கிட்டக்கே அவன் நெருங்க முடியாது. அவன் யார்? மார்கண்டைன் மாதிரி ஆகிடுவான். புரியுதா? ஒவ்வொருத்தரும் மார்கண்டைன் ஆகிடுவான். ததாகி தர்ஷய. எப்படி உங்களுக்கு இதெல்லாம் எப்படி சொல்லுங்க, எங்கேருந்து தெரியுது? அப்படி கேட்குறான்ல பூர்வபக்ஷே, அப்படி கேட்குறான், இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. ததாகி தர்ஷயதி. ததாகி தேவதையை அன்பு உள்ளவர்கள் ஸ்ருதி வாக்கியத்தில் சொல்லப்படுகிறது. ஸ்ருதி தர்ஷயதி, ஸ்ருதி வாக்கியம் 1:4-10 அதுதான் இதெல்லாம் சொல்கிறது. அப்போது இந்த தேவதைகளில் கும்பிடாதவன் அந்த நம்ம போனிலாம் இருக்குல்ல, அந்த குதிரையும் சொல்ல முடியாது, கழுதையும் சொல்ல முடியாது, அப்படி ஒரு பிறப்பு அது. புரியுதா? அப்படி ஏதாவது ஒரு யோனியில் கொண்டு போய் விட்டுருவானா இவன். நல்லவர்களை நல்ல யோனியில் கொண்டு போய் பிறக்க வைப்பான், கெட்டவர்களை கெட்ட யோனியில் கொண்டு போய் பிறக்க வைப்பான். ஓகே, யாரெல்லாம் இம்சப்படுத்துகிறானோ மோசடி பண்ணுறானோ அந்த மாதிரி திராவிட பசங்கள்லாம் என்ன பண்ணுவான்னா கொண்டு போய்
அவனுக்கு கீழான ஒரு லோகத்தில் தள்ளி விட்டுருவானான், சொர்க்கத்துக்கே அனுப்ப மாட்டானா. புரியுதா? இவன் இன்னும் நினச்சிட்டான் நாம் மேலே லோகத்துக்கு சொர்க்கத்துக்கு நல்லா ஜாலியாக போயிடுவான். அங்கே போய் நீ பார்க்கணும், இந்த பணத்தில் படைச்ச ஆமாம் பணத்தில் தான் படத்தை வச்சவன் அவன்லாம் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். அவன் வந்து கீழே வந்து ஏதோ அவன் அநேகமாக 7வது லோகத்தில் தான் இருப்பான். ஓகே. அதனால் இந்த பிரவாகன ஜெய்வலி ஒரு கேள்வி, சொர்க்கத்தில் ஏன் ஆட்கள் குறைகிறது? திராவிட மாடலுக்கு 40 சீட்டும் போட்டதுனால சொர்க்கத்தில் ஆள் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதுதான்? அதனால் இது கதந்த பிரபத்தி அதிகரணம் இதோட பூர்த்தி ஆகிறது. இனிது விஷயா சப்ஜெக்ட் மேட்ரு என்ன? ஜீவகதிகி, ஜீவா மரணத்திற்கு பின் நடக்கும் தேவ ரகசியங்கள். சம்சயம் என்ன? கவுன பிராணா, முக்கிய பிராணா, புண்ணிய பாபம் ஜீவாவோட போகிறது சரி, அதோட ஸ்தூல சரீரம் போகிறதா இல்லையா டவுட்டு. பூர்வபக்ஷம் கண்டிப்பாக ஸ்தூல சரீரம் போகாது, ஏன்னா இங்கே எரிச்சிடுவாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதில் தான் நிறைய பேருக்கு வந்து அனுபவ சித்தமாக இருக்கும். சித்தாந்தம் நோ நோ நோ, இந்த ஜீவா அணுத்துவம், ஜீவா அதிசூக்ஷம ஸ்தூல சரீரம், அதிசூக்ஷம ஸ்தூல சரீரம். ஓகே, உனக்கே வந்து இப்படி 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 பார்த்தா அந்த ஸ்கோப்பு என்ன? இப்படி பார்த்தீங்கன்னா அப்போ மேலே இருக்கிறது சின்னதையும் பார்க்கலாம், கீழே இருக்கிறது சின்னதையும் பார்க்கலாம். இதுக்கே ஸ்கோப்பு தேவைப்படுறத ஒரு ஒரு பூச்சி இருக்குது ஆனால் பார்க்க முடியல. உன்னுடைய ஜலசரீரம் போகிறது மாதிரி நீ பார்த்துருவியாக்கும். அதுக்கு என்ன ஸ்கோப் வேணும்? சாஸ்திர ஸ்கோப். சாஸ்திரத்தை வழியாக பார்க்கணும், அப்போ தான் பார்க்க முடியும். இப்படிதான் இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா சௌரியமாக இருக்கும்னு சொல்லி இதோட பூர்த்தி பண்ணிட்டார். முதல் அதிகரணத்தை நம்ம இதோட பூர்த்தி பண்ணி நாளைக்கு 2வது அதிகரணத்துக்கு போகலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.